செராஃப். பொருள்: எரிப்பவன் அல்லது நெருப்பாய் ஜொலிப்பவன். விளக்கம்: விவிலியத்தில் இறைவனின் அரியணைக்கு அருகில் இருக்கும் தூதர்கள் நெருப்பினால் ஆனவர்கள் மற்றும் எதையும் தூய்மைப்படுத்தும் வல்லமை கொண்டவர்கள். ஃபீனிக்ஸ். இது ஒரு கிரேக்கு புராண பறவையின் பெயர் என்றாலும் உலகளாவிய ரீதியில் இதற்கு மிக ஆழமான பொருளுண்டு. பொருள்: சாம்பலிலிருந்து உயிர்த்தெழுந்தவன். தத்துவம்: நெருப்பினால் அழிக்கப்பட்ட பின்னும் அதே சாம்பலிலிருந்து மீண்டும் புதிய வீரியத்துடன் பிறப்பவன். அழிவில்லாத வாழ்வின் அடையாளம். இக்னி அல்லது இக்னேஷியஸ். இக்னேஷியஸ் இது ஒரு லத்தீன் பெயர். இதற்கு நெருப்பை போன்றவன் அல்லது தீக்குதிரை என்று பொருள். ஆரம்பகால திருச்சபையின் தியாகிகள் பலர் இந்த பெயரை தாங்கினர். கரிக்குலம்: அந்தியோக்கியா புனித இக்னேஷியஸ். அக்னி சமஸ்கிருதத்தில் நெருப்பை குறிக்கும். இது அனைத்தையும் சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டது. பிராண்ட் அல்லது பிராண்டன். பொருள்: நெருப்புத்தடி அல்லது தீயில் வார்க்கப்பட்ட வாள். விளக்கம்: ஜெர்மானிய மொழியில் இதற்கு காய்ச்சப்பட்ட இரும்பு அல்லது தீயால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆயுதம் என்று பொருள். நெருப்பு என்பது ஒரு அழிவு மட்டுமல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு என்ற அறிவியல் உண்மையோடு இந்த பெயர்களை விளக்கினால் அது ஆழமாக பதியும். வெறும் கற்பனையாக சொல்லாமல் அறிவியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்களோடு சொல்லும்போதுதான் அதற்கு குழப்பமில்லாத தெளிவான உண்மைகளை தேடும் என்னுடைய முயற்சி ஒரு சிறந்த கல்வியாளருக்கான அடையாளம். தீயிலிருந்து மீண்டு வந்தவன் என்ற பெயர்களுக்கு பின்னால் இருக்கும் பொருளுக்கான அறிவியல் மற்றும் வரலாற்று உண்மைகளை இங்கே உறுதிப்படுத்துகிறேன். அறிவியல் உண்மை: அக்னி சோதனை, த சயின்ஸ் ஆஃப் டெம்பரிங். நெருப்பு ஒரு பொருளை அழிக்கும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அறிவியலில் நெருப்பு என்பது உறுதிப்படுத்துவதற்கான, அதாவது டெம்பரிங் அல்லது ஹார்டனிங் என்ற கருவி. உலோகம்: ஒரு சாதாரண இரும்புத் துண்டு நெருப்பில் வாட்டப்பட்டு பின் குளிர்ந்த நீரில் நனைக்கப்படும்போதுதான் அது ஒரு வலிமையான வாளாக மாறுகிறது. உயிரியல்: செரட்டினி. சில வகை மரத்தின் விதைகள் காட்டுத் தீயில் வெந்தாலொழிய முளைப்பதில்லை. நெருப்புதான் அந்த விதையின் கடினமான ஓட்டை உடைத்து உயிர் கொடுக்கிறது. சில விதைகளை விதைப்பதற்கு முன்பதாக சாம்பலில் குழைத்து காய வைக்கும் பழக்கம் இருக்கிறது. உண்மை: நெருப்பிலிருந்து மீண்டு வருவது என்பது பலவீனமடைவதல்ல, அது இன்னும் வலிமையடைவதாகும்.